வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி சொன்ன அதே ஃபங்க்ஷனுக்கு விஜயா மனோஜை பலியாடை இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துக்கிட்டு வர்றாங்க. மனோஜை பார்த்த ரோஹிணி ரொம்ப ஆர்வமாக அவர் பக்கத்தில் வர, அவங்களுக்கு பின்னாடி இருந்து விஜயா வர அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுடுறாங்க. அப்போது விஜயாவுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, சாரி சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்ல விஜயா தேங்க்யூன்றாங்க. ஐயோ, ரோஹிணி வேற இதே ஃபங்க்ஷனுக்கு தானே கூப்பிட்டா, செத்தேன்டா நான் அப்படின்னு மனோஜ் மொழி பிதுங்கி நிற்கிறாரு. ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அங்கே ரோஹிணி எதிர்பார்க்காத அவரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. என்ன இவனெல்லாம் மனுஷனா? இவனை மட்டும்தானே நாம் வர சொல்லி இருந்தோம். கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் அவங்க அம்மாவையும் இங்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறான். சி அப்படின்னு ரோஹிணி வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்க. இது எதுவும் தெரியாத விஜயா, இவன் தான் என் பையன் மனோஜ் அப்படின்னு விஜயா ரொம்ப பெருமையாக அந்த லேடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓ அப்படின்னு அவங்க ரியாக்ஷன் கொடுக்க, ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் வச்சுருக்கான் அப்படின்றாங்க விஜயா. உடனே அவங்க வணக்கம்னு சொல்ல மனோஜ் ஒரு வணக்கத்தை போடுறாரு. சரி உள்ளர வாங்கன்னு அந்த லேடி கூட்டிட்டு போக, வா மனோஜ்னு விஜயா மனோஜையும் கையோட கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஸ்டேஜ்ல யாரோ ஒரு கப்பல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, கங்க்ராட்ஸ் டு த கப்பல் அப்படின்னு ஆர்கனைசர் சொல்றாங்க. ரோஹிணி ஒரு இடத்துல நின்று மனோஜையே பார்த்துக்கிட்டு இருக்க, விஜயா கூட வந்த மனோஜ் ரோஹிணி அப்படின்னு ஒரேட்டு எடுத்து வைக்கிறாரு. அடுத்த செகண்டே அம்மா அப்படின்னு விஜயா பின்னாடி ஓடி போயிடுறாரு. ரோஹிணி ரொம்பவே வெக்ஸ் ஆகி போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விஜயா கிட்ட ஏக பயம் இருக்கு. அப்போ ஸ்டேஜில் இருந்திருக்கவங்கள தேங்க்ஸ் சொல்லி கீழே அனுப்பிட்டு அடுத்து நாம் பார்க்க போகிற கேட்டகரி மாத்ரு தேவோ பவ, தியாகமும் பாசமும் கொண்ட சிறந்த தாய் மற்றும் சிறந்த மகன் அப்படிங்கிற கேட்டகிரி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, அங்க தனியா உட்கார்ந்துருக்க ரோஹிணியை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். அதுக்காக செலக்ட் ஆகி இருக்கவங்க திருமதி கோமதி, திரு சுரேஷ் அப்படின்னு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் கிளாப் பண்ண விஜயா ரொம்ப பெருமையா மனோஜை பார்க்க, மனோஜும் அப்படின்னு சிரிச்சு வைக்கிறாரு. திருமதி செல்வி, திரு தீபக் அவர்கள், திருமதி விஜயா மற்றும் அவரது மகன் தொழிலதிபர் திரு மனோஜ் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண, ஐயோ இது வேறையா அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகுறாரு மனோஜ். விஜயாவுக்கு இப்போவும் ஒரு பெருமையான சிரிப்பு. வேற வழி இல்லாம அம்மாவுக்காக மனோஜும் சிரிச்சு வைக்க, இங்கே தீயா முறைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க ரோஹிணி. அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு 500 பேரை கூப்பிடுற மாதிரி இந்த 6 பேரை கூப்பிடுறாங்க. விஜயாவும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டேபிளில் பேக் வச்சுட்டு, டேய் வாடா போகலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே இன்னொருத்தங்க வந்து வாங்க மேடம் வாங்க சார்னு கூப்பிடுறாங்க. வாங்க அப்படின்னு அடுத்தடுத்த அம்மா பையனை அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா அம்மா வாங்க பார்த்து அப்படின்னு விஜயாவை கூட்டிகிட்டு ஸ்டேஜில் போய் மனோஜ் நிற்க, இன்னும் 2 அம்மா 2 பசங்களை வந்து நிற்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரோஹிணியோட பார்வையை தவிர்க்கிறாரு. இப்போ உங்களுக்கான கேள்விகள் அப்படின்னு ஒரு லேடி கிட்ட ஒரு மைக்கை கொடுக்குறாங்க. அப்போ விஜே, உங்க பையனை நினைச்சு நீங்க பெருமைப்படுற விஷயம் என்னன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல மகனா இருக்கான், என்ன வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிருக்கான் அப்படின்றவங்க அடுத்தது அப்படியே நிக்க மைக்கு அவங்க கிட்ட கொடுங்கன்றாங்க விஜய். அது அடுத்த லேடி கைக்கு போனதும், சமீபத்துல அவன் கம்பெனியில இருந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கான், அது எனக்கு பெருமைதான்றாங்க அந்த அம்மா. மைக்கை இவங்க கிட்ட கொடுங்கன்னு விஜய் சொல்ல, அடுத்த விஜயா கைக்கு மைக்கு வருது. அப்படியே புன்னகை மண்ணியா நின்றுட்டு இருக்காங்க விஜயா. உடனே மனோஜோட தோல்ல பெருமையும் சந்தோஷமா ஒரு தட்டு தட்டிட்டு, என் மகனை பத்தி நான் பெருமைப்படுற விஷயம் அவனோட திறமை தான். அவன் 5 டிகிரி படிச்சிருக்கான், சொந்தமா ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம் வச்சிருக்கான், இன்னும் பெரிய லெவல்ல முன்னேறுவான் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. ச்சே, நாம சொல்லலாம்னு நினைச்சதெல்லாம் இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இங்க வரலன்னு யார் அழுதாங்கன்ற மாதிரி ரோஹிணி கடுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சதும் கீழே இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. இப்போ அடுத்த ரவுண்டுக்கான கேள்வி மைக்கை அவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்ல, மனோஜ் பக்கத்துல நிக்கிற பையன் கிட்ட விஜயா மைக்கை கொடுக்குறாங்க. அவரு தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாரு. உங்க அம்மா உங்களுக்காக செஞ்ச தியாகம்னு சொன்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜய். எங்க அம்மா வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க, எங்களை பாத்துக்கிறதுக்காக அந்த வேலையவே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒரு சிலர் கிளாப் பண்றாங்க. அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல மைக்கு இன்னொரு பையன்கிட்ட போகுது. எங்க அம்மா என் கூடவே இருந்து என் குழந்தைங்களெல்லாம் பாத்துக்கிறாங்க, அதனால நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம், அது ரொம்ப பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறாரு அவரு. ஓகே அப்படின்னு அவங்க சொல்ல மைக் மனோஜ் கைக்கு வருது. மனோஜ் அப்படியே விஜயாவை பார்த்து சிரிக்க, சொல்லுடா
அப்படின்னு செல்லம்மா கையில தட்டி கொடுக்குறாங்க விஜயா. மனோஜ் புன்னகையோட அப்படியே திரும்ப ரோகிணி மேல ஒரு பார்வை விழுது. ரோகிணி முறைச்சிட்டு இருக்கா. ஐயோ அப்படின்னு படக்குன்னு பார்வையை திருப்பிக்கிறாரு. எங்க அம்மா எனக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. என்னைய இவ்வளவு தூரம் படிக்க வச்சது அவங்க தான். நான் இன்னைக்கு ஒரு தொழிலதிபரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அட பாவி, அந்த ஷோரூம் உனக்கு வச்சு கொடுத்ததே நான் தான்டா. அதை உனக்கு இன்ன வரலாம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணதே நான் தான்டான்ற மாதிரி ரோகிணி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏன்னா அவங்க சொந்த வீட்டை அடமானம் வச்சு எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயா ரொம்ப பெருமையா எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப பெருமையா அவங்க அம்மாவை பாக்குறாரு. அட பாவி, உன்னை ஷோரூம் ஓனர் ஆக்குனது நானு, எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மா நான் சொல்ற அப்படின்னு பயங்கர கோவமா பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. என் புள்ள எல்லாத்துலயுமே ரொம்ப திறமையானவன் அப்படின்னு விஜயா ஒரு ஃபைனல் பாயிண்ட சொல்லிட்டு மறுபடியும் மனோஜ் கிட்ட கொடுக்குறாங்க. மனோஜ் ஏதோ சொல்ல போக மறுபடியும் மனோஜ் கையில இருந்து மைக்க வாங்கி, எனக்கு இப்ப இருக்கிற ஆசை எல்லாம் என் பையன் இன்னும் வாழ்க்கையில முன்னேறணும், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும்தான் என் ஆசைன்னு விஜயா சொல்ல, ரோகிணி அப்படியே திடுக்குன்னு நிமிர்றாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டா விஜயா ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அது விஜயாவால மட்டும்தான் முடியும். முன்னாடி மனோஜ் சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ணவங்க இப்ப என்னடான்னு பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் மைக்க விஜயா மனோஜ் கிட்ட கொடுக்க, எங்க அம்மா என் மேல நிறைய கனவு வச்சிருக்காங்க, நான் கண்டிப்பா அதையெல்லாம் நிறைவேற்றுவேன். அவங்க பேச்சை மீறி நான் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அவங்க ஆசைப்படுற மாதிரியே எல்லாத்தையும் நான் செய்வேன்னு அம்மா கையை பிடிச்சி தூக்குறாரு மனோஜ். என்னப்பா அரசியல் கூட்டணியா வச்சிருக்கீங்க அப்படி ஒரு போஸ் கொடுக்கறதுக்கு? இதை கேட்ட எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்க ரோகிணி பயங்கர டென்ஷனும் அதிர்ச்சியுமா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளாப் பண்ணது அம்மா பக்கத்துல நிக்கிறதுன்னு ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட்டோட நின்றுட்டு இருந்த மனோஜ் அப்படியே திரும்ப ரோகிணி தீயா முறைச்சிக்கிட்டு இருக்க ஐயோன்னு மூஞ்சையும் வாயையும் மூடிக்கிறாரு. அவ்வளவுதாங்க, போட்டி முடிஞ்சிருச்சு. விஜே இப்போ இந்த சிறந்த தாய் மகனுக்கான அவார்ட் யாருக்கு போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்றாங்க. வி வெல்கம் அவர் ஹானரபிள் கெஸ்ட் பிரபாவதி மேம் அப்படின்னு அவங்க சொல்ல, ரெண்டு லேடிஸ் மேல வர்றாங்க. அதுல ஒருத்தங்க கீழே நின்னுக்க, ஒருத்தங்க மேல வர்றாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிற அம்மா மகன் எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு வெளிப்படுத்தினாங்க. ஸோ முடிவுல தான் பையனை நிறைய படிக்க வச்சு அவங்களுக்காக நிறைய கனவுகளோட இருக்கிற அம்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க விஜயாவோட முகம் மொத்தமும் சிரிப்பா இருக்கு. தன் அம்மா பேச்ச மதிச்சு அவங்க கனவுகளை நிறைவேற்றுற மகன் அப்படின்னு பாக்குறப்போ இந்த அவார்டுக்கு பொருத்தமானவங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க மூணு பேரும் எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் கேப் விட்டு திருமதி விஜயா திரு மனோஜ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க கெஸ்ட். விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏய் அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சிக்க ரோஹிணி செம்ம கடுப்போட முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிஃப்ட் எடுத்து கொடுக்க தேங்க்யூ மேடம்னு வாங்கிக்கிறாங்க விஜயாவும் மனோஜும். போட்டோகிராஃபர்ஸ் போட்டோ எடுத்துட்டு இருக்க எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கு இதை பார்த்து பத்துன்னு பத்திக்கிட்டு எரியுது. இது அங்க இருக்க பெரிய ஸ்கிரீன்லயும் காமிச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணியை பார்க்கவே கூடாதுன்னு அவர் முயற்சி பண்ணாலும் எப்படியாவது அவர் பார்வை அங்க போயிட டொப்புன்னு பயத்தோட திரும்பிக்கிறாரு. இதை பார்க்குற கெஸ்ட் பாருங்க, எவ்வளவு பெரிய தொழிலதிபரா இருந்தாலும் அம்மா பக்கத்துல எப்படி பயபக்தியோடு நிக்கிறாரு. இதுதான் உண்மையான மரியாதைன்றாங்க அவங்க. விஜயாவோட பெருமைக்கும் சந்தோஷத்துக்கும் அளவே இல்ல. என்னை பார் சிரின்னு திருஷ்டி பொம்மை இருக்குமே அதே மாதிரி இருக்கு விஜயாவோட முகம். மனோஜ் அம்மாவுக்காக ரொம்ப பொறுப்பா சிரிச்சு வைக்கிறாரு. சரிடா சிரி, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சதும் தேங்க்யூ அப்படின்னு கெஸ்ட் சொல்ல எல்லாரும் இறங்குறாங்க. இவங்க இறங்கி வர விஜே அடுத்த கேட்டகரியை அனௌன்ஸ் பண்றாங்க. பெஸ்ட் கப்பல் என்டர்பிரனர். அதுக்காக செலக்ட் ஆகி இருக்கிறவங்க திரு விக்னேஷ், திருமதி சுமதி, திரு சரவணன், திருமதி கவிதா, திரு மனோஜ், திருமதி ரோஹிணி அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க விஜயா வாங்கின ஷீல்டையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கவங்க மனோஜ் ரோஹிணின்ற பேரை கேட்டதும் அப்படியே நின்னுடுறாங்க. அவங்க இதுவரைக்கும் ரோஹிணியை பார்க்கல. மனோஜ் அப்படியே பயத்தோட அவங்க பின்னாடி நின்னுடுறாரு. விஜயா அதிர்ச்சியோட மெதுவா மனோஜ் பக்கம் திரும்புறாங்க. அவங்க அப்படியே அவங்க பார்வைய அந்த ஹால் பக்கமா சுழல விட அங்க ரோஹிணி கண்ணுக்கு தெரியுறாங்க. இதுக்கு மேல உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒளிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு எழுந்து வர்றாங்க ரோஹிணி. ரோஹிணி ஒரு பார்வை பார்த்துட்டு டேய் என்னடா நடக்குது இங்கன்றாங்க விஜயா. இல்லம்மா அது அப்படின்னு மனோஜ் தடுமாறிட்டு இருக்க மனோஜ்
நாம நேம் கொடுத்துருக்கோம். இப்ப போகலைன்னா நல்லா இருக்காது வான்னு மிரட்டலா சொல்றாங்க ரோஹிணி. விஜயா இப்ப தீயா ரோஹிணியை முறைக்க ஒரு செகண்ட் பாக்குறவங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி மனோஜ் பக்கம் திரும்பி, இங்க பாரு மனோஜ், உன் பிசினஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வான்னு கூப்பிடுறாங்க ரோஹிணி. ஏய், பொது இடமாச்சேன்னு பாக்குறேன், இல்ல நான் இங்கேயே அரைஞ்சிடுவேன் போடி அப்படிங்கிற விஜயா, டேய் வாடா அப்படின்னு மனோஜை கூப்பிடுறாங்க. விஜயா மனோஜோட கையை பிடிச்சி தரத்தரனை இழுத்துட்டு போக, திரு மனோஜ், திருமதி ரோஹிணி இருவரையும் மேடைக்கு அழைக்கிறோன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திரு மனோஜ், திருமதி ரோஹிணி அப்படின்னு அவங்க மறுபடியும் கூப்பிட, ரோஹிணி உங்களை தான் கூப்பிடுறாங்க, எங்க உங்க ஹஸ்பண்ட், அவர் வரலையா அப்படின்னு 2-3 தடவை வந்து கேட்டுட்டு போன பொண்ணு மறுபடியும் வந்து கேக்குறாங்க. இல்ல, அவர் ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாருன்னு கடுப்பா மறைச்சிட்டு சொல்றாங்க ரோஹிணி. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சாரி அவர் வரமாட்டாருங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணியோட கோவத்தை புரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நழுவிடுறாங்க. ரோஹிணி சொல்ல முடியாத கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. வெளியே மனோஜை கூட்டிட்டு வந்த விஜயா, இதுதான் நீ போறேன்னு சொன்ன உன் ஃப்ரெண்டோட பார்ட்டியா, இதுக்கு தான் டிப் டாப்பா கிளம்புனியா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா, அந்த ரோஹிணி கூட ஜோடியா அவார்டு வாங்கலான்னு பாத்தியா அப்படின்னு விஜயா வச்சு வாங்கிட்டு இருக்க. அது இல்லம்மா, பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா அப்படின்றாரு மனோஜ். விஜயா ஏக டென்ஷன் ஆகி, அவளால தான் உனக்கு பிசினஸ் வரணுமா, நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் உன் அறிவு எங்கடா போச்சு, அவளால நீ பட்டதெல்லாம் போதாது, மேடையில என்ன மீறி எதுவும் செய்ய மாட்டேன்னு வசனமெல்லாம் பேசுன, இப்ப என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ, அவ கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீ பேர் கொடுத்துருக்கிறியா அப்படின்னு விஜயா கேட்க, ஐயோ இல்லம்மா அவ தான் கொடுத்தா அப்படின்னு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிடுறாரு மனோஜ். உள்ளர அம்மா பையனை அப்படியே உருகிட்டு இருந்த ரெண்டும் வெளியே வந்து நாயம் பண்ணியுமா அடிச்சுக்குதுங்க. அப்ப ரோஹிணி டென்ஷனோட வெளியே வர, விஜயா திரும்பி போய், ஏய் உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை நான் எவ்வளவோ திட்டேன், உனக்கு சொரணையே வராதா, கண்டதையும் பேசி அவன் மனசை குழப்பவியா அப்படின்னு ஏற்கனவே மனோஜால வேதனையில இருக்க ரோஹிணியை இவங்க குத்தி ரணகலம் ஆக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் ஒன்னும் பண்ண மாட்டேன் இப்படியே தான் இப்ப என்ன பரிதாபமா முகத்த வச்சுட்டு நிக்கிறாரு. ரோஹிணி மனோஜை பார்க்க, அவனை எதுக்கடி பாக்குற, அவனை ஏமாத்தினதெல்லாம் பத்தாது உனக்கு, ஏண்டி அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற கேட்டவளே அப்படின்னு விஜயா திட்டிட்டு இருக்க. போச்சு அம்மா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு பார்வையாளர் மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்காரு மனோஜ். அவன் ஏன் புள்ள, அது இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு, அதுக்கான அடையாளம் தாண்டி இது கொடுத்த அந்த சர்டிபிகேட் ஷீல்ட காமிக்கிறாங்க விஜயா. அங்க போர்டுல என்ன எழுதி இருந்ததுன்னு பார்த்தல, தாயா தாரமான்னு போட்டிருந்தாங்க, அதுல கூட தாய் தான் முதல்ல, எப்பவும் அவன் எனக்கு தான் புள்ள, அவன் மனசை கலைச்சி உன் பக்கம் இழுக்கலாம்னு திட்டம் போடாத, என்னைக்கும் அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி எதுவும் பேசாம பரிதவிப்போட மனோஜ் பாக்குறாங்க. அவரும் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. அவன் கூட சேர்ந்து சுத்தலாம் வாழலாம்னா நினைக்காத, கேஸ் கோர்ட்டுக்கு வருதில்ல, என் புள்ள கண்டிப்பா உன்னை டைவர்ஸ் பண்ணுவான் அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன மனோஜ், நாம தான் இப்ப எவ்வளவோ க்ளோஸ் ஆயிட்டோமே, உனக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன், உங்க அம்மா இன்னமும் இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி மனோஜை பார்க்க அவரு லைட்டா பார்வையை திருப்பிக்கிறாரு. இந்த ஜென்மத்துல என் பையன் கூட நீ வாழ முடியாது, ஒழுங்கா ஒதுங்கி போயிடு அப்படின்னு ஒரு விரல நீட்டி மிரட்டிட்டு, வாடா அப்படின்னு மனோஜோட முதுகுல கைய வச்சு தள்ளாத குறையா கூட்டிட்டு போறாங்க விஜயா. அடுத்தடுத்து எல்லாமே நம்மளுக்கு சரிவாவே இருக்கே அப்படின்னு நொந்து போய் நிக்கிறாங்க ரோஹிணி. பண்ணணும், இவங்களுக்கு ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படின்ற வெறி அவங்க கண்ணுல நல்லாவே தெரியுது. ராத்திரி ஆகுது. இப்ப இவங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டதுனால மீனா ரூம்ல இருக்கவங்க கட்டில உட்காந்து துவைச்ச துணிங்களை மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளரு வர்றாரு. வாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு மடிச்ச துணியை ஓரமா வைக்க, எப்போ வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரொம்ப டயர்டா வந்து கட்டில பிடிச்சிட்டு நிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, காஃபி எடுத்துட்டு வரேன்றாங்க மீனா. வேணாம் இரு. சரி இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு அவரு. என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு மீனா யோசனையா கேட்க, அதான் காலையில இருந்து நீ எங்கெங்க போன, உன் நாள் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறேங்கிறாரு முத்து. என்ன புதுசா இப்படி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு மீனா கேட்க, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன் சொல்லுங்கிறாரு முத்து. இன்னைக்கு நிறைய பூ ஆர்டர் வந்துச்சு, ஒரு கல்யாண ஆர்டர் அப்படின்றாங்க மீனா. பெரிய லெவலான்னு கேட்க, இல்லைங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ண கல்யாணம், வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப நாள் மாப்பிள்ள பார்த்து இப்பதான் கல்யாணம் கைகூடி வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால ஒத்துக்கிட்டேன்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. சின்னதா லாபம் வந்தாலும் அது லாபம் தானே அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாமா
ஆர்டர் தானே முக்கியன்றாரு முத்து. அப்புறம் வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு முத்து கேட்க, அப்புறம் வேற ஒரு கல்யாண ஆர்டரும் வந்துச்சு அப்படின்னு மீனா சொல்ல, அதையும் எடுத்துட்டியான்னு கேட்குறாரு முத்து. இல்லைங்க, நம்ம கோகிலா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வட்டி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதனால அந்த ஆர்டரை அவங்களுக்கு மாத்தி விட்டுட்டேன்றாங்க மீனா. பரவாயில்ல மீனா, உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான். சரி, வேற என்னென்ன நடந்துச்சுன்னு முத்து அடுத்து தூண்டில போடுறாரு. வேற என்ன, இன்னைக்கு சங்கத்துல டான்ஸுக்கு பாட்டுக்கெல்லாம் வேற 2 மாஸ்டர்ஸ் எடுத்தோம். அவங்க கூட காசே வாங்காம சொல்லி கொடுக்க ஒத்துக்கிட்டாங்கங்க. சமூக சேவையா இதை பாக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நல்ல மனசு இருக்கிற ஆளுங்க இப்படி இருக்க தான் செய்வாங்க அப்படிங்கிற முத்து. சரி, வேற 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 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மீனா டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் என்ன தலைப்பு செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வேற வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதாங்கிறாங்க மீனா. அப்புறம் 2-3 இடத்துல பூ கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க கொஞ்சம் எரிச்சலோட முடிச்சிடுறாங்க. முத்து மீனாவையே பார்த்துக்கிட்டு, அப்ப முக்கியமா வேற எதுவுமே நடக்கல அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவ்வளவுதான்றாங்க மீனா. சரி, அப்ப எனக்கு இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், நல்லா கேட்குறியான்றாரு முத்து. என்னடா இது புதுசு புதுசா ஏதோ பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. ரேகாவோட அப்பாவை பார்க்கறதுக்கு நானும் சத்யாவும் போனோம் அப்படின்னு அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, ஐயோ அப்படின்னு திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க மீனா. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, மீனாவை பாக்குறாரு முத்து. அவரை பார்க்க எதுக்கு போனீங்க அப்படின்னு அவங்க படபடப்பா கேட்க, இரு டென்ஷன் ஆகாத, நான் சத்யா கூட தான் போனேன், ஆனா நான் அவரை பார்க்கல, அவன் மட்டும்தான் அவர்கிட்ட பேசினான் அப்படின்னு முத்து சொல்ல, அவன் என்ன பேசினா அப்படின்னு மீனா ரொம்ப அவசரமா கேட்குறாங்க. அவன் என்ன பேசினாங்கிறதெல்லாம் அப்புறமா சொல்றேன், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டப்போ நீ சத்யா கூட பேசுனதை மட்டும் சொல்லாம விட்டுட்டியே, அது என்ன கதைங்கிறாரு முத்து. மீனா அமைதியா உட்கார்ந்துருக்க, அவனை போய் நீ சத்தம் போட்டிருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணலன்றாங்க மீனா. அவன் சொல்லிட்டான், நீ ஒன்னும் மறைக்காத, ரேகா கூட பழகாதன்னு நீ அவனை திட்டி இருக்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா திட்டுனேன், சொல்ல சொல்ல கேட்காம அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மீனா வேகமா பேச, ஏன் மீனா இப்படிலாம் பண்றேன்னு கேக்குறாரு முத்து. ஏங்க, என் தம்பிய நினைச்சு எனக்கு பயம் இருக்காதா அப்படின்றாங்க மீனா. எதுக்கு பயப்படுற, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல. மீனா, பொதுவா ஒரு 2 பேர்கிட்ட நீங்க லவ் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டாங்க, ஏன்னா லவ்ங்கிறது தானா வர்ற விஷயம். அதே மாதிரி லவ் பண்றவங்க கிட்ட போய் லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்க அதையும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா சொன்ன உடனே லவ் எல்லாம் போயிடாதுங்கிறாரு முத்து. என்னென்னமோ பேசி என்ன குழப்பாதீங்க அப்படின்னு மீனா டென்ஷனா சொல்ல, நான் தெளிவா தான் இருக்கிறேன், நீ தான் குழம்பி போய் இருக்கிறேங்கிறாரு முத்து. ரேகாவோட அப்பாவை எதுக்கு பார்க்க போனீங்க, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு ரொம்ப படபடப்பும் அவசரமா கேட்குறாங்க மீனா. நான் வெளியவே நின்னுட்டேன், அவனை மட்டும்தான் உள்ளர அனுப்பி போய் பேசிட்டு வர சொன்னேன் அப்படின்றாரு முத்து. ஏங்க என்னங்க பேச சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க, அவன் லவ் பண்ற விஷயத்த ரேகாவோட அப்பா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொன்னேன் அப்படிங்கிறாரு முத்து. கடவுளேன்னு இருக்கு மீனாவுக்கு, என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதையே நடத்திட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு மீனா கத்த. இப்ப எதுக்கு கத்துற, எதுக்கு கோவப்படுற அப்படின்னு முத்தும் வாய்ஸை ரைஸ் பண்றாரு. ஏங்க, இந்த விஷயம் அவங்க காதுக்கு போகாம முடிச்சிடலான்னு பார்த்தா நீங்க இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு மீனா கத்த. அதெல்லாம் அவங்களுக்கு எப்பவோ தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் ரேகாவை இங்க வரவிடாம வச்சிருக்காங்க அப்படின்றாரு முத்து. அப்படின்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க மீனா. விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறத கேட்டா தானே தெரியும், அதனாலதான் சத்யா கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் கேட்க சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல. ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு பயப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, பயந்துகிட்டே இருக்கிறதெல்லாம் இதுக்கு தீர்வே கிடையாது மீனா, எதா இருந்தாலும் நேரடியா ஃபேஸ் பண்ணணும், அதனாலதான் சத்யாவை போய் கேட்க சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல. சரி, அவர் என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க மீனா. உடனே உட்கார வச்சு மாலையை போட்டு கல்யாணமா பண்ணி வைப்பாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கு. உடனே மீனா ரொம்பவே பயந்து போய், ஏங்க திட்டினாரா இல்ல சத்யாவை ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியோட கேக்குறாங்க. இரு இரு இரு, எல்லாத்துக்கும் ஓவரா கற்பனை பண்ணிக்காத, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல, ஸ்ட்ரைட்டா போய் அவன் சொன்னதே அவருக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்துருக்குது, அதுதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி இருக்காரு, அப்ப அது நல்லது தானேன்னு முத்து கேக்குறாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மீனா, இல்லங்க அவர் நல்லவர் தான், ஆனா சிந்தாமணி அப்படி இல்ல, அவ எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா,
அதுவும் அவளுக்கு என் மேல நிறைய கோபம் இருக்கு. எல்லாத்தையும் சத்யா மேல காட்டுவா. உங்களையும் சத்யாவையும் ஏதாவது பண்ணிட்டா என்னங்க பண்றது அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் மீனா நீ அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க ஏங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே சங்கடப்படுறாங்க. சத்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான், அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்ல அப்படிங்கிறாரு முத்து. அதுக்கு நாம வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க இதெல்லாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படி மீனா லவ் பண்ற பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிற மீனா, ஏன் உலகத்துல எல்லாரும் லவ் பண்றவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்க, இல்லதான், ஆனா அதுக்காக முயற்சி பண்ணாம இருக்க கூடாதுல்ல, லவ் பண்ணவங்கள பிரிக்க கூடாது மீனா, அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா மீனா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையும் காதலிச்சதில்ல, அதனாலதான் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க மட்டும் காதலிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு மீனா சொல்ல, முத்து அப்படியே அமைதியா நிக்கிறாரு. அவரு நிக்கிற அமைதியை பார்த்தா பின்னாடி சோப்பு குமிழி வரும், இல்லைன்னா அப்படியே கரகரன்னு சக்கரம் சுத்தம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பார்க்கலாம். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. முத்து மீனா பக்கமா திரும்பி, எனக்கு காதலை பத்தி தெரியும், எவ்வளவு பேரை பார்த்துருக்கேன், நானே சில பேரை சேர்த்து வச்சிருக்கேன்றாரு. அதே மாதிரி சத்யாவையும் ரேகாவையும் நான் சேர்த்து வைப்பேன்றாரு அவரு. ஏங்க நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நீ பயந்துகிட்டு இருக்காத அப்படிங்கிற முத்து. அப்ப நீ காஃபி வேணுமான்னு கேட்டல, இப்ப குடிக்கணும்னு தோணுது, எடுத்துட்டு வான்றாரு. எடுத்துட்டு வரியா, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன்னு அங்கிருந்து போறாரு. ஐயோ இதுங்க ரெண்டும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி எங்க கொண்டு போய் விட போகுதோ தெரியலையே, இவ்வளவு அசால்ட்டா இருக்காங்களேன்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அடுத்த நாள் பொழுது விடியுது. மூர்த்தியும் சிந்தாமணியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க காஃபி கப்போட. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சத்யா எங்கிட்டயே வந்து பொண்ணு கேட்பான் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, அந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கும் தெரியுன்றாங்க சிந்தாமணி. நானும் பார்த்தேன், அந்த தைரியம் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருந்தது. அவன் மாமே முத்து கொடுக்குற தைரியம் தான் இதெல்லாம். எனக்கு வந்த கோவத்துக்கு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு விரட்டலாம்னு தோணுச்சு அப்படின்னு மூர்த்தி சொல்ல, அப்படிலாம் எதுவும் பண்ணிடலையேன்னு கேட்குறாங்க சிந்தாமணி. அதெல்லாம் இல்லை, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேங்கிறாரு மூர்த்தி. ரேகா உன்னை லவ் பண்றாளான்னு கேட்ட ஆமான்னு சொல்றான் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, அது தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம பொண்ணு மேல தப்ப வச்சுக்கிட்டு நாம அடுத்தவங்களை எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. இதுக்கு மேலேயும் நாம அமைதியா இருக்க கூடாது, அவனை முதல்ல வேலையை விட்டு விரட்டி விட்டுட்டு இனிமே ரேகா பக்கமே வராதன்னு சொல்ல போறேன்றாரு மூர்த்தி. இப்ப நீங்க கோவப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம். இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். அந்த சத்யா நேர்ல வந்து கேட்டதும் நமக்கு நல்லதுதான்னு சிந்தாமணி சொல்ல, எப்படி நல்லது அப்படின்னு மூர்த்தி கேக்குறாரு. நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க, ரேகா இனிமே அந்த ஊர்ல இருக்க வேண்டான்றாங்க சிந்தாமணி. ஏன் அப்படின்னு மூர்த்தி கேட்க, ஏன்னா இந்நேரம் அவ இருக்கிற இடம் சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்யா புத்திசாலியோ இல்லையோ, ஆனா முத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல கில்லாடி, அவன் கண்டிப்பா ரேகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்போ என்னதான் பண்றதுன்னு கேக்குறாரு மூர்த்தி. முதல்ல ரேகாவை அந்த ஊர்ல இருந்து இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இங்கன்னா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்கிறாரு மூர்த்தி. இங்க என்ன உங்க வீட்லயே ரேகா வந்து இருக்கட்டும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவ அங்க இருந்தா தானே சேஃபா இருப்பா, இங்க வந்தா அவனை தேடி போயிடுவாள்ல அப்படிங்கிறாரு மூர்த்தி. இல்ல ரேகா அந்த ஊர்ல இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, அவ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பா, அங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சி இவனும் அங்க போயிடுவான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு பாக்குறாரு மூர்த்தி. அதனால ரேகாவை முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அந்த சத்யா இங்கேயும் தேடி வந்துருவான்ல அப்படின்னு மூர்த்தி கேக்குறாரு. அவன் வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், ரேகா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி என்ன செய்யணும்னு சொல்லுன்னு கேக்குறாரு. நம்ம பொண்ணு ரேகா உங்க வீட்லயே இருக்கட்டும், அவளை அங்க இருந்து எங்கேயுமே வெளியில அனுப்ப கூடாது, ஆனா அவ காணாம போயிட்டான்னு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, கம்ப்ளைண்டா அப்படின்னு அதிர்றாரு அவங்க வீட்டுக்காரரு. ஆமா சத்யா தான் ரேகாவை கடத்திட்டான்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு அவசரமா கேக்குறாரு அவரு. அதான் அவன் உங்ககிட்டயே வந்து நேரடியா பொண்ணு கேட்டான்ல, அது ஒன்னே போதும், இனிமே இந்த விஷயத்துல நம்ம பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது, அந்த முத்து என்ன பழி வாங்கறதுக்காகவே நம்ம பொண்ணை தூக்க பாப்பான்,
அதுக்கு முன்னாடி நாம சத்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்லயும் சத்யாவுக்காக பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் நம்ம பொண்ணை விட்டு விலகி போக சொல்லி அவங்க வீட்டுல அவனுக்கே சொல்லுவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல கொஞ்சம் யோசிக்கிறவரு, நீ சொல்றதும் சரிதான் அப்படிங்கிறாரு. நீங்க உடனே ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சரி சொல்றேங்கிறாரு மூர்த்தி. அட இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஆனா அவளுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. பேசுங்கன்னு சிந்தாமணி சொல்ல, சரின்னு பாக்கெட்ல இருந்து மொபைலை எடுக்கிறாரு மூர்த்தி. வீண் வம்ப சிந்தாமணி தேவையில்லாம விலைக்கு வாங்க போறாங்க. மூர்த்தி ஃபோன் பண்ண, சொல்லுங்க டேட் அப்படின்றாங்க ரேகா. மூர்த்தி பேசுறதுக்குள்ள அவங்களே, ரொட்டீன் கால் தானே, நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், வேற எங்கேயும் போகல, போதுமானு எரிச்சலோட கேக்குறாங்க ரேகா. இருமா, என்ன பேச விடு, நீ தனியா இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மூர்த்தி சொல்ல, நீங்க தானே டேடி என்ன இங்க இருக்க சொன்னீங்க, நான் வர்றேன்னு நிறைய தடவை சொல்லிட்டேனேங்கிறாங்க ரேகா. புரியுதுமா, நான் ஒரு குழப்பத்துல இருந்தேன், அதான் நீ அங்கேயே இருந்தா கொஞ்ச நாளைக்கு நல்லதுன்னு யோசிச்சேன். இப்ப நான் உன் விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு அவர் சொல்ல, டக்குன்னு ரேகா முகத்துல ஒரு புன்னகை வந்து ஒட்டிக்குது. ஆனாலும் நம்ப முடியாம, என்னது நிஜமா தான் சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, நீ சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு மூர்த்தி சொல்ல, டாடி திடீர்னு எப்படி உங்ககிட்ட இப்படி ஒரு சேஞ்ச் வந்தது அப்படின்னு ரேகா கேட்க, சேஞ்ச் எல்லாம் இல்லம்மா, உன் வாழ்க்கைய பத்தி நல்லா யோசிச்சு முடிவெடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதாங்கிறாரு மூர்த்தி. கொஞ்சம் யோசிக்கிற ரேகா என்ன முடிவுன்னு கேட்க, எல்லாம் நீ சந்தோஷப்படுற மாதிரியான முடிவு தான், நீ நேர்ல வா பேசிக்கலாம் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, நீங்க மனசு மாறிட்டீங்கல்லன்னு ரேகா கேக்குறாங்க. நீ ஏன் பொண்ணுமா, நீ நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காது, உனக்கு பிடிச்ச லைஃப தான் நான் உனக்கு கொடுப்பேன், நீ இங்க வா, மீதி எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலா பேசிக்கலாங்கிறாரு மூர்த்தி. ரேகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ சோ மச், நான் உடனே ஃப்ளைட் புக் பண்றேன்றாங்க ரேகா. இல்லம்மா, ஃப்ளைட் எல்லாம் வேண்டாம், நான் கார் அனுப்புறேன், அதுலயே வந்துருங்கிறாரு அவரு. ஏன் கார்லங்கிறாங்க ரேகா. இப்பெல்லாம் ஃப்ளைட் அடிக்கடி கேன்சல் ஆயிடுதுமா, நீ அங்க போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், அதுக்கு ஜாலியா ஒரு ரவுண்ட் ட்ரிப் வந்துட்டு நான் நம்ம ஆளுங்க 2 பேர் அனுப்புறேன், நீ அவங்க கூடயே கிளம்பி வந்துருங்கிறாரு மூர்த்தி. எதுக்கு அந்த 2 பேர், நானே தனியா வந்துட மாட்டேனா அப்படின்றாங்க ரேகா. இல்லம்மா, அவ்வளவு தூரத்துல இருந்து கார்லயே வரணும், ஊர் வேற கெட்டு போய் கிடக்கு, அதுதான் உன் சேஃப்டிக்காக 2 பேர் அனுப்புறேன்றாரு மூர்த்தி. ரேகா என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் வச்சிருக்காரு மூர்த்தி. சரி, நான் போய் கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன், நீங்க காரை அனுப்பி வைங்க அப்படின்னு ரேகா சொல்ல, சரிமாங்கிறாரு இவரு. நான் உனக்கு டிரைவரை கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, ஓகே டாடி அப்படின்னு போனை வைக்கிறாங்க ரேகா. இவரு இங்க போனை வைக்க, அவ்வளவுதான். ரேகா வீட்டுக்கு வந்ததும் நீங்க அவளுக்கு தெரியாமலே அவளை பூட்டி வைங்க, அவகிட்ட இருக்கிற போனையும் வாங்கிடுங்க, அந்த ரூமை விட்டு அவ வெளியில வராத மாதிரி பண்ணிடுங்க, வெளியில நடக்கிற எதுவுமே அவளுக்கு தெரியக்கூடாது, அப்பதான் நாம நினைச்ச மாதிரி சத்யாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளர வைக்க முடியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்படின்னு யோசனையா தலையாட்டுறாரு அவரு. நாளைய ப்ரோமோவில் எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள் மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க, உங்க பையன் ரேகாங்கிற பொண்ணை கடத்தி இருக்கான் அப்படின்னு மிரட்டலா சொல்ல, ஐயோ அப்படின்னு நெஞ்சில கைய வைக்கிற சந்திரா, ஐயா என் பையன் அப்படிலாம் பண்றவன் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, அம்மா பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருமா அப்படிங்கிறாரு அவரு. ஐயா அவன் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு அழுகையும் பதட்டமா சொல்றாங்க மீனாவோட அம்மா. கம்ப்ளைண்ட் வந்துச்சு, உங்க பையனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா வாயில கைய வச்சுக்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க சத்யாவை. டேய் போடா போ அப்படின்னு இழுத்துட்டு வர்றவங்க சத்யா ஒரு செல்லுல போட்டு சட்டையை கழட்டிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டேய் உண்மையை சொல்லுடா, எங்க கடத்திட்டு போன, எங்க வச்சிருக்க, உண்மையை சொல்லுடா அப்படின்னு அவங்க அடின்னு அடிச்சிட்டு இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல செல்லுக்கு வெளியே நின்று மீனாவோட அம்மாவும் சீதாவும் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஐயா அவனை அடிக்காதீங்க ஐயா, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. சீதாவும் அழுதுகிட்டு இருக்காங்க. டேய் பொண்ணை எங்கடா கொண்டு போய் வச்சிருக்கிற, சொல்லு, எங்க கடத்திட்டு போயிருக்கிற அப்படின்னு கேட்டு போலீஸ்காரங்க 2 பேரும் சத்யாவை அடி பின்னி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ சீக்கிரமே சத்யா ரேகா கல்யாணத்தை எதிர்பார்க்கலாம் போல இருக்கு. எப்படி இந்த அலப்பறையில இருந்து சத்யாவை முத்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு, ரேகாவை தூக்கிட்டு வந்தோ இல்ல உங்களுக்கு விஷயத்த சொல்லியோ 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாரு. வீட்டு கடன் பிரச்சனை தீர்ந்துட்டதுனால இனி அவரு ஃப்ரீயா தானே இருப்பாரு. சோ இந்த மாதிரி சாகசத்தெல்லாம் நிறைய எதிர்பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.